உலகத்திலேயே ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னு தெரியுமா? நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயத்த அடிக்ஷனா மாத்துறது. நான் வேற எத பத்தியும் பேசல. நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான உணவ பத்தி தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். ஃபுட் இஸ் மை தெரபி, ஃபுட் இஸ் மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லி கடந்த சில வருடங்களா உணவுக்கு அடிமையாகிறது ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு மோஸ்ட் டிமாண்டிங் பிசினஸா இந்த ஃபுட் பிசினஸ் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஹைலி பேலட்டபிள் ஃபுட்ஸ், அதாவது அதிகமான சுவை மிகுந்த உணவுகள். இந்த மாதிரியான உணவுகளை அதிகமா நம்ம சாப்பிடும்போது, எஸ்பெஷலி சுகரி அண்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ் சாப்பிடும்போது நம்ம மூளையில ஹிப்போகாம்பஸ்ங்கிற ஏரியால இருக்கக்கூடிய ரிவார்ட் சிஸ்டம் ட்ரிகர் ஆகி டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இதனால நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி, இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஹாப்பினஸ் தானே கொடுக்குது, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நாள் இந்த சேம் ஃபுட்டை நீங்க சாப்பிடும்போது இதே மாதிரி சேம் ஹாப்பி ஃபீல் கிடைக்காது. ஒண்ணு இதை விட அதிகமான டேஸ்டான ஃபுட்டை சாப்பிடணும், இல்ல அட்லீஸ்ட் இதை விட அதிகமான குவான்டிட்டியாவது சாப்பிடணும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்மளோட பிரைன் ஹிஸ்டரியே மாத்திடும். லைக் ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனவரோட பிரைன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள்ல நார்மல் ஃபுட்டை பார்த்தாலே இதை மனுஷன் திம்பானா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஃபுட்ஸ் உங்களோட பிரைனை ஹைஜாக் பண்ணிடும். நம்மள நிறைய பேர் ஃபுட் தானே, இது ரொம்ப ஹார்ம்லெஸ் தான், ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறோம். பட் நிறைய வியாதிகளோட விதையே இந்த ஃபுட் அடிக்ஷன் தான். இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வர ஒன்லைன் மெசேஜ், பீவேர் ஆஃப் டேஸ்டி ஃபுட்ஸ். சோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதிகமான டேஸ்டியான ஃபுட்ஸை தேடி தேடி சாப்பிடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.